हाय फ्रेंड्स इनकी एग ग्रेवी எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 எக் வந்து பாயில் பண்ணி வெச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 எடுத்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க. 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தாளிக்க வந்து கடுகு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ வாணல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதனோட பச்சை வாசம் போகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு எப்போவுமே தக்காளி போட்டோடனே உப்பு சேர்த்துட்டோமா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரேவி வந்து அதிகமாக வேணால் இன்னும் 1 கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க விடுங்க. மசால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இதை இதில் போட்டுடலாம். முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. வேகமாக கிளறிட்ட வந்து உடஞ்சிரும். மெதுவாக கிளறி விடுங்க. இது வந்து நல்லா வந்து கிரேவியில் வந்து மிக்ஸ் ஆகட்டும். 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தோசை, சப்பாத்தி, இட்லி இதுக்கெல்லாம் தொட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.